ஜெபம் செய்வோம். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக புதிய ஆலயத்திற்கான இறைவேண்டலோடு கூட நாம் துவங்குவோம். ஜெபம் செய்வோம். தலைமுறை தலைமுறையாக உமது பிள்ளைகளின் அடைக்கலமும் தாபரமான கடவுளே, மனித கைகளினால் கட்டப்படும் ஆலயங்களில் உமது திவ்ய சமூகத்தை வெளிப்படுத்தவும் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் மத்தியில் பிரசன்னமாக சித்தம் கொண்டிருக்கிற பராபரனே, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மோடு உரையவும் உறவாடவும் குற்றங்களை முற்றுமுணரவும் நன்றி நவிலவும் மன்றாடவும் பண்படவும் நன்னெறிகளை நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளவும் திரு அவை ஐக்கியத்தில் மகிழவும் நீ தயவாய் தருகின்ற புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். எம்மை தாழ்த்து இணங்குகின்றோம். ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் இத்திருப்பணிக்காய் உழைக்கும் சபை மக்கள் சபைக்குழு அனைவரையும் ஆசிர்வதியும். இத்தூய பணியானது விரைவாக நடைபெற உமது பிள்ளைகளாய் எங்களுடைய கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். திருச்சபையின் அடித்தளமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தூய ஆவியரின் துணையோடு மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக தேவரீர் பாராட்டிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தின தயவை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை விட்டு தூர சென்றாலும் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை சேர்த்து கொண்டீர், உம்மண்டையிலே இழுத்து கொண்டீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்க உதவி செய்யும். பாடல்களை பொருளை உணர்ந்து பாடவும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு ஆண்டவரே உம்முடைய திருப்பந்தியிலே சேரத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே முதலாம் பாடலை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து.
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் மது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமாணங்கள் அவற்றையும் தேர்ப்பதில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அமர்ந்திருந்து வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கலிகூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபூதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன்.
பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். அமருவோம். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும், திருச்சபையின் குருவானவர் கொடுத்த அழைப்புக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அறிவிப்புகள். ஆராதனை பற்றிய அறிவிப்பு. வழக்கம் போல ஞாயிறன்று காலை ஆராதனை யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலம் சாட்சியாபுரம் குருசேகரம் தூய மார்க்க ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் ஏசையா, திருமதி ஒய் விஜயா இவர்களது குமாரன் ஒய் சதீஷ்குமார் என்பவரும், மதுரை முகவை திருமண்டலம் ராஜபாளையம் தெற்கு குருசேகரம் சிஎஸ்ஐ ஆலயம் சோழபுரத்தைச் சேர்ந்த திரு எல் தங்கராஜ், திருமதி டி சமுத்திரம் இவர்களது குமாரத்தி டி ஏசுமரியால் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை இத்தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை முகாந்திரம் இருக்கும் என்றால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலம் சாட்சியாபுரம் குருசேகரம் தூய மார்க்காலயத்தைச் சேர்ந்த திரு சி தம்பிராஜ், திருமதி டி வசந்தி இவர்களது குமாரன் டி சுதாகர் என்பவரும், நமது திருமண்டலம் ரட்சணிபுரம் குருசேகரம் சிஎஸ்ஐ ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் பால்சாமி பி கற்பகம் இவர்களது குமாரத்தி பி சத்யா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்கள் தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை ஏதாகிலும் இருக்கும் என்றால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்படுவோம் மக்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருமணம் என்னும் ஆசீர்வாதத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து, திருமணம் என்னும் உம்முடைய நன்மையினாலே இந்த உலகம் மகிழும்படியாக அருள் தந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் சுவாமி உம்முடைய திருச்சமூகத்திலே திருமண அறிக்கை வாசிக்கப்படும்படியாக அருள் பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இந்த திருமணமானது உம்முடைய திருச்சமூகத்திலே, உம்முடைய திருச்சன்னிதானத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே அவர்கள் திருக்குடும்பமாய் இணைக்கப்படுகிற அவ்வேளையில் திரியேக கடவுளாகிய நீர்த்தாமே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர்களை ஆசிர்வதித்து குடும்ப வாழ்க்கையிலே சிறக்கும்படியாக அருள் கூர்ந்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். திருமணத்திற்காக அவர்கள் எடுக்கிற இரு குடும்பத்து பெற்றோர்களும் எடுக்கிற எல்லா ஆயத்தங்களிலும் உம்முடைய கரம் உடன் இருக்கட்டும். திருச்சபையாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனங்களின் மூலமாக ஆலோசனைகளை சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செய்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு சாட்சிகள் என்று சொல்லி நீர் கூறியிருக்கிறீர். இந்த ஆண்டின் கருப்பொருளாகவும் அதை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக எதிர்பார்க்கப்படுகிற நாங்கள், அழைக்கப்படுகிற நாங்கள், எதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் கற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பென்யமீன் கோத்திரத்தார் உம்முடைய அன்புக்கு எந்த விதமாக சாட்சிகளாக வாழ்ந்தார்கள்
என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பும் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய அன்பையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க, எங்களுக்கு நீர் பாராட்டின தயையை நாங்கள் சிந்தித்து பார்க்க இந்த செய்தி வேளையிலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்முடைய வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பென்யமீன் கடவுளுடைய பிரியத்திற்கு சாட்சி. பென்யமீன் கடவுளுடைய பிரியம் அல்லது கடவுளுடைய அன்புக்கு சாட்சி என்று சொல்லலாம். இந்த ஆண்டு நமக்கு சாட்சியின் ஆண்டு என்று சொல்லி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்ற லூக்கா 24 48 நமக்கு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டது. இந்த பென்யமீன் கோத்திரத்தார் எப்படி தேவனுடைய அன்புக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். தேவனை விட்டு அவர்கள் தூர சென்ற பொழுதும் தேவன் அவர்களை எந்த விதமாக நேசித்தார், எந்த விதமாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்தினார் என்பதை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செப்பனியா 3:20 கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார்? பென்யமீன் கோத்திரத்தை பார்த்து அவர் கூறுகிறார். அப்படி அவர்கள் என்ன சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்களா? தேவன் அவர்களை நேசிக்கும்படியாக அவர்களிடத்தில் என்ன தகுதி இருந்தது என்று சொல்லி யோசித்து பார்ப்போமானால் அவர்களிடத்திலே தகுதியற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இதை குறித்து தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். எதிர்கால நம்பிக்கை, ஹோப் ஃபார் த ஃபியூச்சர் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2014 ஆண்டு ஒரு கணக்கு எடுப்பு செய்தார்களாம். 2014 ஆண்டின் இறுதி பகுதியிலே வருகிற 2015 ஆண்டு எப்படி உங்களுக்கு இருக்கும், எப்படி இதை நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது 2015 ஆண்டு எங்களுக்கு நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி 34% கூறினார்களாம். 2015 ஆண்டு ஒன்றும் விசேஷமாக அல்ல, 2014 ஆண்டை போலதான் இருக்கும் என்று சொல்லி 42% கூறினார்களாம். 2015 ஆண்டு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று 18% கூறினார்களாம். ஒருவேளை கடந்த ஆண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் எத்தனை சதவிகிதத்தினர் அடுத்த ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும், மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் என்று சொல்லி கூறியிருப்பார்கள். வெகு சொற்பமானவர்களே அப்படி கூறியிருக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்? COVID-19 நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, நம்முடைய நம்பிக்கையை அது சீர்குலைத்தது. எந்த விதமான எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். ஏன்? இன்றும் நாம் தொலைக்காட்சியை அல்லது செய்தித்தாட்களை புரட்டி பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற காட்சி என்ன? ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள், தீவிரவாதிகள் அந்த நாட்டை பிடித்து விட்டார்கள். US அமெரிக்க தேசத்து படைகள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். என்ன நடக்கப் போகிறது? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்ன நடக்கப் போகிறது? பிற மதத்தினருக்கு, பிற தேசத்தவருக்கு எதிரான வன்முறைகள் என்ன நடக்கப் போகிறது? எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அண்டை நாடான நாமும் கூட பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஆப்கான் தீவிரவாதிகள் என்ன செய்வார்களோ? கோவிட் நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த செய்தியும் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போல்தான் இந்த மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
இஸ்ரவேலுடைய மக்களுடைய அன்றைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வேதாகம சரித்திரத்தை நாம் பார்ப்போமானால், சாலமோன் ராஜாவுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்தது. வடதேசம் தென் தேசம் என்று சொல்லி இரண்டாக பிரிந்தது. வடதேசம் சமாரியாவை தலைநகராக கொண்டு 10 கோத்திரத்தினரும் லேவி கோத்திரத்தினரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதா தென் தேசம் எருசலேமை தலைநகராக கொண்டு நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறோமே, இந்த பென்யமீன் கோத்திரத்தாரும் யூதா கோத்திரத்தாரும் லேவி கோத்திரத்தாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? மிகவும் குழப்பமானதாக இருந்தது. உருவ வழிபாடு அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. பாகாலை அவர்கள் வழிபட்டார்கள். அவர்களுடைய குழந்தைகளை பலியிட விரும்புகிற ஒரு கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள். ஆகவே அந்த கடவுளுக்காக அவர்கள் நரபலி செலுத்தினார்கள் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. வியாபாரிகள் பிறரை ஏமாற்றி வாழ்ந்தார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். மக்கள் எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் செப்பனியா இந்த செய்திகளை எல்லாம் கூறுகிறார். எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கூறுகிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த தீர்க்கர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நிலையை போலதான் அவர்களும் நம்பிக்கை, எதின் மீது நம்பிக்கை வைப்பது என்று சொல்லி குழப்பமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு மறுபடியுமாக கிடைப்பதற்கு சொல்லப்பட்ட 3 குறிப்புகளை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக 15ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றினார். இது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு எதிர்கால உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உன்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். ஹோப் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லி இதை கூறலாம். மன்னிப்பின் நம்பிக்கை. தேவன் என்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி விடுவேன் என்று சொல்லி கூறுகிறாரே, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இம்மட்டுமாக அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் தேசத்திலே மழை பொழிவு குறைந்தது. அவர்களுடைய விளைச்சலின் பலன் மிகவும் குறைந்தது. அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. நரபலி செலுத்தினார்களே, பாகால் தெய்வத்தை உருவ வழிபாடு செய்தார்களே, தேவன் அவர்களை விலக்கி வைத்திருந்தார். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையை கூறுகிறார். உன் ஆக்கினைகளை அகற்றுவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். நமக்கும் இந்த நாளிலே இப்படிப்பட்ட நம்பிக்கை தேவையாக இருக்கிறது. ஆண்டவரை விட்டு நாமும் தூர சென்று விடுகிறோம். பல நேரங்களிலே விரும்பியோ விரும்பாமலோ நாம் தூர சென்று விடுகிறோம். ஆண்டவருடைய ஆக்கினைக்கு நாமும் ஆளாகி விடுவோமோ என்ற பயத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். மரியா என்ற ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுடைய மகள் கிறிஸ்டினா. இந்த கிறிஸ்டினா தன்னுடைய இந்த பெற்றோரோடு வாழும் வாழ்க்கையை அவர்கள் விரும்பாதபடிக்கு துன்மார்க்கமாக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட தன்னுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறினார்களாம். அப்படி வெளியேறி பல நாட்கள் அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தாயார் மரியா எப்படியாவது தன்னுடைய மகள் வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் இந்த மரியா செய்தித்தாளிலே ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். தன்னுடைய புகைப்படத்தை அதிலே பிரசுரிக்கும்படியாக செய்து அதன் கீழாக இப்படி எழுதும்படியாக அவர்கள் கூறினார்கள். நீ என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை,
மகளே வீட்டிற்கு வா என்று சொல்லி ஒரு ஆட் அவர்கள் செய்தித்தாளிலே கொடுத்திருந்தார்கள். எப்படியோ இந்த விளம்பரத்தை இந்த கிறிஸ்டினா பார்த்தாள். இந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை அதிகமாக தாக்கியது. நீ என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, மகளே வீட்டிற்கு வா என்ற இந்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்தாலாம். அவளுடைய வாழ்க்கை மாறியது. இன்றும் இதே போன்ற ஒரு அழைப்பை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இந்த விதமாக கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இங்கு இருக்கிற நம்மை அவர் அழைப்பவராக இருக்கிறார். வித்தவுட் எனி கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனையுமின்றி நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அநேகர் நினைப்பது உண்டு, நான் என்னை சரி செய்து கொண்டு ஆண்டவரிடத்திலே வருகிறேன், நான் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஆண்டவரிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி கூறுவார்கள். அது ஒரு நாளும் நடைபெறாத ஒரு காரியம். ஆகவே தான் அவர் கூறுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். இந்த அழைப்பு நமக்கு எதிர்கால நம்பிக்கையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இது அமைந்திருக்கிறது. மறுபடியுமாக இந்த 15ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கூறுகிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய அழைப்பின் குரலை கேட்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமா, நம்பிக்கையோடு கூட இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை இந்த செப்பனியா மூலமாக பென்யமீன் கோத்திரத்தாரை ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. 16ஆம் வசனத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி தீர்க்கன் கூறுகிறார். மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லி. பயம் நிறைந்த வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய பயத்தை அகற்றும்படியாக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்று இந்த மக்களுக்கு அப்படியாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து, ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டோமே என்று நினைத்து அவர்கள் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே எருசலேமை பார்த்து தீர்க்கன் கூறினார், பயப்படாதே என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பயம், தோல்வி பயம், அல்லது நமக்கு இந்த வியாதி வந்துவிடுமோ என்ற பயம், இந்த பாவ குழியிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன், விடுவிக்கப்படுவேன் என்ற பயம் பல நேரங்களிலே நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இந்த கொரோனா நாட்களிலே நாம் கேள்விப்பட்டோம், பலர் எனக்கு கொரோனா வந்துவிட்டதே என்ற பயத்திலேயே பலர் இறந்து விட்டார்கள். தனக்கு கொரோனா வந்துவிட்டது, என்னாலே என் குடும்பத்தினர் கஷ்டப்படுவார்களே என்று பயந்து பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் செய்தித்தாளிலே நாம் படித்தோம் அல்லவா. இந்த பயம் மிகவும் மோசமான ஒரு எதிரி. ஆகவேதான் இந்த பயத்தை விட்டு அவர்கள் வெளியேறும்படியாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பயத்திலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. ஹோப் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க தீர்க்கன் அழைக்கிறார். இந்த 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், நீ பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய நம்மத்தியிலே ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஏன் பயப்பட வேண்டும்?
அவரை நாம் நோக்கி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் தீங்கை காண்பதில்லை. பயப்படாதே என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதோடு இணைந்து வருகிற ஒரு வார்த்தை என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே என்று சொல்லி வேத வசனங்களிலே பல இடங்களிலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை இணைந்து வருகிறதை நாம் காண முடியும். கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் சிந்திக்கிற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இம்மானுவேல் என்ற வார்த்தை. இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயோடு கூட படுக்கைக்கு சென்றது. அந்த நாளிலே அவருடைய தகப்பனார் ஒரு வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார்கள். இரவு படுக்கைக்கு சென்ற பிறகு தாயார் அந்த பெட்ரூம் சுவிட்சை ஆஃப் பண்ணி அந்த விளக்கை ஆஃப் பண்ணினார்கள். குழந்தை தாயாரை பிடித்து கொண்டு அம்மா பயமாக இருக்கிறது என்று சொல்லி கூறியதாம். அப்பொழுது அந்த தாயார் கூறினார்கள், வெளியே மூன் தெரிகிறது பார் என்று சொல்லி அந்த மூனை அவர்கள் காண்பித்தார்கள். அது மிகவும் அன்று பிரகாசமாக இருந்தது. அந்த குழந்தை தாயாரிடத்தில் கேட்டதாம், கடவுள் தூங்க போகும் பொழுது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டதாம். அப்பொழுது அந்த தாயார் கூறினார்களாம், நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களாம். நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நாம் தான் நினைத்து கொள்கிறோம் பல நேரங்களிலே, அவர் நம் மத்தியிலே இல்லை, அவர் என்னோடு இல்லை, அவர் விலகி சென்று விட்டார் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். அன்று இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் கூறினார். பென்யமீன் கோத்திரத்திற்கு நம்பிக்கை கொடுக்கும்படியான வார்த்தைகளை அவர் கூறினார். கடைசியாக அன்பை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட மக்கள்? தேவனை விட்டு தூர சென்ற மக்கள். ஆனால் உன் பேரிலே அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கன் இந்த பென்யமீனரை பார்த்து கூறினார்கள். ஆகவேதான் இந்த பென்யமீன் கோத்திரம், இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பென்யமீன் கோத்திரத்திலே அவர்கள் எதற்கு சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறது? தேவனுடைய அன்புக்கு சாட்சிகள். தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை நேசித்தாரே, ஆகவே தேவனுடைய அன்புக்கு இந்த பென்யமீன் கோத்திரத்தார் சாட்சிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் தொட்டிலே கிடத்தப்பட்டிருந்த தன் குழந்தையை மெதுவாக கவனமாக கையில் எடுக்கிறாள். கண்கள் நேருக்கு நேர் பார்க்கிறது. தன்னுடைய குழந்தையை அணைத்து கொள்ளுகிறார். குழந்தையினுடைய நெற்றியிலே அருமையாக ஒரு முத்தமிட்டு மறுபடியுமாக குழந்தையை பார்க்கிறார். எவ்வளவு தன்னுடைய அன்பை இந்த தாயார் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைவிட அதிகமாக நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தகுதியை வைத்து அல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை வைத்து அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறார். ஏன் அவர் நேசிக்கிறார்? அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். He loves us because he loves us. ஏன் இந்த அன்பு? அதற்கு நாம் காரணம் கூற முடியாது. என்னுடைய எந்த விதமான தகுதியும் அவருடைய அன்புக்கு காரணமாக அமையவே முடியாது. அப்படிப்பட்ட தகுதியற்ற நம்மை அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இது அவருடைய குணாதிசயம், என்னை நேசிப்பது. இது அவருடைய தன்மை, என்னை நேசிப்பது. ஆகவே அவர் என்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும். இதுதான் நம்முடைய இந்த நாளின் செய்தியினுடைய எதிர்பார்ப்பு.
அன்று பென்யமீன் கோத்திரத்தார் தேவனுடைய அன்புக்கு சாட்சியாக இருந்தார்கள். அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அல்லவா, அவர்கள் தூர இருந்தாலும், குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும், விக்கிரக வழிபாட்டில் இருந்தாலும் அவர்களை நேசித்தார் என்று சொல்லி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதே, அதே காரியத்தை தான் இன்று நமக்கும் அவர் கூறுகிறார். தேவனுடைய அன்பு நமக்கு தாராளமாக கிடைக்கிறது. அந்த அன்புக்கு நாம் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். யாரும் என்னை நேசிக்கவில்லை, தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நாம் சொல்லக்கூடாது என்பதை இந்த நாளினுடைய செய்தியானது நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்க இருக்கிறோம். எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய தலை குழம்பிவிடும். ஆனாலும் கூட எதிர்கால நம்பிக்கையோடு கூட வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய பல காரியங்கள் இருந்தாலும் நம்பிக்கை தரக்கூடிய வேத வசனத்தை நாம் பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பை குறித்த நம்பிக்கை. எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களானாலும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்ற மன்னிப்பை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பயமற்ற வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நிபந்தனையற்ற அன்பை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த நம்பிக்கையை நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக எதிர்வருகிற மாதத்திற்குள்ளாக ஆண்டவரோடு கூட நாம் பயணிப்போமானால் நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் என்னை மன்னிப்பாரா என்ற கேள்வியோடு அமர்ந்திருக்கிறீர்களா? அன்று யூதா கோத்திரத்தை மன்னித்த தேவன், பென்யமீன் கோத்திரத்தை மன்னித்த தேவன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறாரே. இந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பயத்தோடு கூட அமர்ந்திருக்கிறீர்களா? இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எவ்வளவு இருக்கிறதே? என்னுடைய சரீர பலவீனம் எப்படியாக இருக்கிறதே? பயத்தோடு கூட இருக்கிறீர்களா? பயமற்ற வாழ்க்கையை நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. இந்த நிபந்தனையற்ற அன்புக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பான நம்முடைய தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல நேசிக்கிறார். அவர் முதலாவது நம்மை நேசித்தபடினாலே நாம் அவரை நேசிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் முதலாவது நம்மை நேசித்ததினாலே தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தாரே, அதை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுக்கிற மன்னிப்பினாலே நாங்கள் எதிர்கால நம்பிக்கையுள்ளவர்களாக வாழும்படியாக நீர் எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பலவிதமான பயங்களிலிருந்து எங்களை விடுவித்து நீர் எங்களுக்கு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கிறீர். உம்முடைய அன்கண்டிஷனல் லவ் ஆண்டவரே, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீர் எங்களை நேசிக்கிறதுனாலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதர்கள் எங்களை நேசிக்கவில்லையே என்ற ஏக்கம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் எதிர்கால நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களை நேசித்தபடியினாலே உம்முடைய குமாரன் எங்களுக்காக மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, இந்த திருப்பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கீர்த்தனைகளிலே 217 பாடலை பாடுவோம். இயேசு நேசிக்கிறார். கீர்த்தனை 217.
ஜெபம் செய்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அப்பதை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிறுத்திக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற நிறைவு மங்கள கவியை நாம் பாடுவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.